Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிடே glam மேக்கப் டுட்டோரியல் தான் பண்ணி காட்ட போறேன். So especially வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு வெகேஷன் கைண்ட் ஆஃப் லுக், நல்ல ஒரு போல்டான ஒரு glam லுக் உங்களுக்கு வந்து வேணும். நல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு glam லுக் மாதிரி வேணும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல அந்த லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். So கொஞ்சம் மட்டும் இக்னோர் பண்ணிக்கிறங்க பிகாஸ் எனக்கு தொண்டை வந்து கொஞ்சம் கட்டி இருக்குது. ஸோ அது மட்டும் வந்துட்டு கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கிறங்க. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் வந்து நான் ஸ்லோ டவுன் பண்ணி தான் பேசுவேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஸோ வாங்க அது என்னங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேக்கப். என்னோட ஸ்கின் ஆல்ரெடி நல்லா நான் ஃபேஸ் வாஷ் போட்டு கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஹையாலுரோனிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆக்வாலஜிக்கோட க்ளோ ப்ளஸ் டெலிசிஸ்ட் ட்ரீம் க்ரீம், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டே டைம் மாய்ஸ்சரைசர், அதிலே மாய்ஸ்சரைசர் சீரம் SPF எல்லாமே இருக்கும். அது மட்டும் போட்டுக்கிட்டே இப்போ டேரெக்டாக மேக்கப்புள்ளே போகலாம். ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோப் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சு நல்லா டிவியாக க்ளோவியாக உங்களுக்கு வந்து காட்டும். அட் சேம் டைம் ஸ்கின் பார்க்க நல்லா ஃப்ளாலஸாக அண்ட் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இதை ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் டிவி ப்ரைமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு அந்த க்ளோ உங்களுக்கு வந்து தெரியும். ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டிவி இலுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி டிவி ஃபவுண்டேஷன் இல்லைனா நீங்கள் ஃபவுண்டேஷனாக லிக்விட் இலுமினேட்டர் ஸ்ட்ரோப் க்ரீம் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு ஸ்கின்ல சிவியரான டார்க் பேச்சஸ் பிக்மெண்டேஷன் இருந்தால் கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு தென் இந்த கன்சீல் பண்ணி தென் இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்துட்டு போங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் நான் அப்ளை பண்ணுறது. ஸ்கின் மேட்சிங் ஷேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் வந்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா டிவியாக ஹெல்த்தியாக நல்லா இலுமினேட்டாக உங்களுக்கு வந்து காட்டும். இந்த வின்டருக்கு இந்த ஹாலிடே லுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ப்ரஷ் பிளெண்டர் ஃபிங்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய ஃபிங்கரை யூஸ் பண்ணி ரொம்ப ஜென்டிலான மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் நல்லா க்ளீன் ஃபிங்கராக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. பிகாஸ் அந்த ஃபிங்கரோட நேச்சுரல் அந்த ஹீட் வார்ம்த்லேயே நல்லா உங்களுக்கு மேக்கப் பிளெண்ட் ஆகிடும். பட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் நெக்குக்குமா அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து பவுடர் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க காம்பேக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வந்து கொடுக்கும். நீங்கள் இது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு கன்சீலர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கன்சீலர் வந்து போட்டுக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பவுடர் போய்க்கலாம். நான் ஆல்ரெடி ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக பவுடர் ஃபவுண்டேஷனே இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ்ஷில் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுவுமே ஸ்கின் மேட்சிங் ஷேடாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதை எடுத்து இந்த மாதிரி பஃபிங் மோஷனில் செட் பண்ணுறேன். என்னோடய ஸ்கின்னை ரொம்ப ஜென்டிலான மோஷனில் செட் பண்ணுங்கள். மேக் ஷூர் டேக் டைம் டு பிளெண்ட். ஸோ மேக்கப்புக்கு மட்டும் எப்போவுமே பிளெண்டிங் அப்ளிகேஷனுக்கு டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். வீடியோவில் வேகமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அதை பார்த்து பண்ணாதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஃபவுண்டேஷன் போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கவரேஜ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேங்க, அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா கான்டியூர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு சப்பியாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கல்ப்டட் லுக் வேணால் நீங்கள் கான்டியூர் போய்க்கலாம். இல்லை ஃபேஸ் நேச்சுரலாக உங்களுக்கு ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ப்ரான்ஸ் அப் மட்டும் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் இந்த லுக்குக்கு கான்டியூர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் ஷேடை விட ஒரு 2 ஷேட் டார்க்கர் காம்பேக்ட் பவுடர் எடுத்து ஃபேஸை வந்து கான்டியூர் பண்ணிக்கிறங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் இட் அப். என்னோட ஹால் ஆஃப் த சீக் போன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜா லைன், அப்புறம் அந்த சைட்ஸ் ஆஃப் த நோஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ஹெட் ஏரியா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கான்டூரிங் பிளேசஸ். நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த இடத்தையுமே கான்டூர் பண்ணிக்கிறேன். ஜால லிப்ஸுக்கும் இந்த சின்னுக்கும் நடுவில். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சீக் அண்ட் லிப்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாம் கைண்ட் ஆஃப் லுக். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸ்டெப் 4 வந்து கான்டியூர். ஸ்டெப் 5 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சப்டிலான ப்ளஷ் உங்களுக்கு வந்துட்டு, ஐ மீன் எப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி நல்ல ஒரு நியூட் கைண்ட் ஆஃப் பிங்க் ப்ளஷ். இது வந்து ஒரு மாவிஷ் பிங்க் கைண்ட் ஆஃப் ப்ளஷ் இது வந்துட்டு. ஸோ உங்கள் ஸ்கின் டோனுக்குள்ள நியூட் ப்ளஷ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இது என்னோட ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ் தான், ஆப்பிள் ஆஃப் மை சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஷ் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ் அண்ட் பிரைட் லுக் வந்து கொடுக்கும். சீக் அண்ட் சீக் போன்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அந்த கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு சப்டிலான ஷேட் தான். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடர் ப்ளஷ்ஷே நான் வந்து கொஞ்சமாக டிப் ஆஃப் த நோஸ் அண்ட் சின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் மேட்சிங்க்கு தகுந்த மாதிரி ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. அது வந்து பொருத்தமாக இருக்கும். நீங்கள் மீடியம் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் மீடியம் டு டஸ்கி அந்த கேட்டகரி. நான் நியூட் பிங்க்
மாவிஷ் பிங்க், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நியூட் மாவ் அந்த மாதிரி கலர் தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நியூட் மாவிஷ் பிங்க் கைண்ட் ஆஃப் ஷேட் இது வந்துட்டு. ஸோ அது மாதிரி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்டெப் நம்பர் 6 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ நான் ஐ மேக்கப் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு லேயராக வந்துட்டு இருக்கும். லாங் லாஸ்டிங்காக மேக்கப்பை ஹோல்டு பண்ணி அந்த பவுட்ரி கேக்கி பேட்சி லுக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். மேக்கப் இன்னும் லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கும். கடைசியாக ஒரு வாட்டியும் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு வாட்டி ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 5 to 6 ஸ்ப்ரிட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நேச்சுரலாக ஏர் ட்ரை பண்ண விடுங்க. எதுவும் வைப் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் பவுடர் ப்ராடக்ட்ஸை நல்லா லாக் பண்ணி வைக்கும். அந்த பவுடரோட அந்த பேட்சி லுக் பவுட்ரி லுக்லாம் நல்லா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா டிவி செட்டிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹைட்ரேட்டிங் அது மாதிரி ஹைட்ரேட்டிங் ஆர் டிவி செட்டிங் ஸ்ப்ரே போய்க்கிறங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 7 வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் பென்சில் எடுத்து நான் ஜஸ்ட் என்னோடய ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, அதாவது டெய்ல் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்கணும். இன்னர் பார்ட் வந்து அஸ் கம்பேர்ட் டு டெய்ல் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். ஸோ ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ஓவராக போயிட வேணாம். உங்கள் ஐப்ரோவுக்கு என்ன ஷேட் வந்து அந்த ப்ரௌ கலருக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அது மாதிரி அதை அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபில் பண்ணிக்கிறது மட்டும் போதும். கண்டிப்பாக அந்த பென்சில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேட் லுக் பிராண்ட்லேருந்து இந்த ஒரு ஐப்ரோ பென்சில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அஃபோர்டபுள், ஸ்டேயிங் போரும் நல்லா இருக்குது. ஹைலி பிக்மெண்டட் ஐப்ரோ பென்சில். ஸோ பி கேர்ஃபுல் அப்ளை, அந்த மாதிரி பி கேர்ஃபுல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஸோ திரும்ப அந்த மஸ்காரா ஸ்பூலி ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிறோங்க. இது நல்லா அந்த ஐப்ரோ கலராக ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. இது பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ ஐப்ரோஸ் டன். இப்போ ஸ்டெப் நம்பர் 8 வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ லுக்கு நம்ம வந்துட்டு வரலாம். ஸோ ஆல்ரெடி என்னோடய ஃபவுண்டேஷன் பவுடர் இதெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐ ஷேடோக்கு நான் ஒரு பேஸ் மாதிரி வந்து என்னோடய கண்களை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஐ மேக்கப் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ப்ரௌன் கைண்ட் ஆஃப் ஷேட். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஷன் ஷேட், ஒரு சாஃப்ட் ப்ரௌன் கைண்ட் ஆஃப் ஷேட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான லுக், பட் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, எனக்கு வந்து ஐ மேக்கப் வந்து மினிமலாகவும் இருக்கணும், கிளாமாகவும் வந்துட்டு இருக்கணும். அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி அப்ளிகேஷனாக வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் பிகினர்ஸாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் கலர் யூ கேன் பில்ட் அப். ஸோ ஃபஸ்ட் ஷேட் வந்து இதுதான். ஸோ டிஃப்ரென்ஸ் இது தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட் ப்ரௌன் கைண்ட் ஆஃப் ஷேட். ஸோ இது நல்ல டிரான்ஷன் ஷேடாக வந்து போட்டுக்கிறோங்க. ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் சாஃப்டான மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மேட் டார்க் ப்ரௌன் ஷேட். ஸோ இதை எடுத்து அந்த டிரான்ஷன் ஷேட் போட்டோம்ல அதுக்கு மேலே இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா அந்த இன்டெப்த் லுக் வந்து கொடுக்கும். blending is the key for eye makeup, so take time to blend. So eye makeup you have to take time, it's very very important. வீடியோவில் வந்து எடிட் பண்ணி க்ராப் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வேகமாக வீடியோ முடியணுங்கிறதுக்காக. பட் வந்து நான் லைவாகவும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து நல்ல டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஐ மேக்கப்பில். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிளெண்டடாக பார்க்க உங்களுக்கு வந்துட்டு அழகாக இருக்கும். நல்லா கண்களும் நல்லா உங்களுக்கு எடுத்து காட்டும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு. ஸோ கலர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் கலர் யூ கேன் பில்ட் இட் அப் மோர். ஸோ இந்த மாதிரி. ஸோ அதே ஷேடையே கொஞ்சமாக ஐஸோட அவுட்டர் கார்னரில் கொஞ்சமாக அந்த அவுட்டர் கார்னர் எண்டில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த ஃபைனல் டச் வந்து கொடுக்கும். பிகாஸ் நம்ம இன்னொரு ஷேட் வந்து போடுவோம் அதனால். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மரி ஷேட், இந்த மாதிரி ஒரு பிரைட் சாம்பைன் கோல்டு ஷிம்மரிங் ஷேட் எடுத்து இந்த மாதிரி ஐலிட்டில் நான் பேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபுல் ஐலிட் இல்லை, ஐலிட்டோட பாதியில். ஸோ உங்களுக்கு தெரியுதா அந்த மாதிரி. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கட் க்ரீஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ தெரியுதா உங்களுக்கு. ஐஷேடோ பேலட் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் யூஸ் பண்ணிக்கிறங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இதில் இன்னும் கொஞ்சம் வேலைகள் வந்து இருக்குது நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ ஹாலிடே கிளாம்டாலே எப்பவுமே பார்க்க கிளாமாக இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ இந்த கண்களில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இந்த பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த ஹார்ஸ் லைனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்யூஸ் பண்ணி விட்டுறேன். அதாவது பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ
ஸோ அந்த ஹார்ஸ் லைன் வந்து டிஃப்யூஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளெண்டட் லுக் வந்து கிடைக்கும். ரொம்ப இது பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட் அந்த ஹார்ஸ் லைன் இருக்கக்கூடாது, அந்த ஷிம்மரி ஷேடோட லைன் இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அது வந்து இந்த ப்ரௌன் கலரோட ட்ரான்ஷன் கலரோட உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தெரியுது உங்களுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து. ஸோ நீங்கள் ஈவன் கோல்டு ஷேட் கூட அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு. பட் பிரைட் கைண்ட் ஆஃப் ஷிம்மரி ஷேட் வந்து அப்ளை பண்ணுங்கள். இட்ஸ் லுக் வெல் ஃபார் திஸ் லுக். ஸோ இது வந்து நியூட்ரல் கலர் லுக் தான், எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே ரொம்ப ரொம்ப வந்து பொருந்தும். எல்லா ஸ்கின் டோனுங்களும் இந்த கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கோல்டு மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிரைட்டாக போடும்போது கொஞ்சம் நல்லா ஹூடட் ஐஸ் இருந்தால் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ்டாக காட்டும். ஓகே, லோயர் லேஷ்லெஸில் லோயர் லேஷ் லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் ப்ரௌன் அப்ளை பண்ணாமல் ஒரு செகண்ட் ஷேட் ட்ரான்ஷன் ஷேட், ஒரு மேட் டார்க் ப்ரௌன் ஷேட், அதே ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து வாட்டர் லைன் போகலாம். வாட்டர் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நியூட் கலர் காஜல் கூட போய்க்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம். பட் இது ஒரு கிளாம் லுக் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா நான் பிளாக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் ஆட் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அப்பர் வாட்டர் லைன்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு லிக்விட் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வச்சு ஒரு எலாங்கேட்டட் விங் வந்து போட்டுக்கிறேன், ஒரு மீடியமான விங். ஓகே, சேம் லைக் திஸ், ஒரு போல்ட் லுக் அப்படிங்கிறனால. ஓகே, விங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் விங் போட்டுக்கலாம், ஸ்மால் விங் போட்டுக்கலாம், ரொம்ப லாங்காக போயிடக்கூடாது. விங் போடும்போது இனிமேல் அந்த கண்கள் வந்து நல்லா எலாங்கேட்டடாக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அது வந்து உங்களுடைய ஆப்ஷன். பட் விங் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கிறோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 2 coats ஆஃப் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபால்சிஸ் வைக்கிறீங்கன்னா 1 coat மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு தென் ஃபால்சிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி ஃபால்சிஸ் வந்து போகலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா ஒரு 2 to 3 coats அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு லென்தனிங் வால்யூம் மஸ்காரா, கர்லிங் மஸ்காரா, எனி மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் லேசஸோட இதை பொறுத்து. ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு அப்ளை ஆன் யுவர் லோயர் லேஷஸ். பி கேர்ஃபுல், லோயர் லேஷஸில் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு 2 coats வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓகே, இப்போ மஸ்காரா வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இப்போ வந்து ஐ மேக்கப்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக என்னோட ஹை பாயிண்ட்ஸை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னுடைய சீக் போன்ஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட், அண்ட் கொஞ்சமாக ப்ரவ் போனுக்கு மேலே, ஐப்ரோஸ்க்கு மேலே, கியூபிட்ஸ் பவ், சின் இதெல்லாம் போட்டுக்கிறேன். ஆல்சோ ஐஸோட இன்னர் கார்னரையும் ஹைலைட் பண்ணுங்கள். ஓகே, ஐஸோட இன்னர் கார்னர் அண்ட் ப்ரவ் போனையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது நல்லா இன்னுமே கண்கள் நல்லா தூக்கி காட்டும். ஃபேஸோட ஹைலைட்டர் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணிக்கலாம். கண்களோட இன்னர் கார்னர், ப்ரவ் போனை, இல்லைனா நல்ல ஒரு பிரைட் கைண்ட் ஆஃப் ஷேட் வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். லிப்ஸுக்கு வந்து போகலாம். இது நல்ல ஒரு கிளாமான லுக்குங்கிறனால நம்ம ரெட் லிப் வந்து போகலாம். நீங்கள் நியூட் லிப், க்ளாசி லிப் எது வேணாலும் வந்து போகலாம். ஓகே, ஸோ இது ஹாலிடே கிளாம் லுக்குங்கிறனால ரெட் லிப் போகிறேன். ஸோ நல்லா ஒரு ரெட் கலர் லிப் லைனர் வச்சு நான் லிப்ஸை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் திக்காக லைன் பண்ணிக்கிறேன். ஸோ லிப் லைனர் நல்லா உங்கள் லிப்ஸை வந்து டிஃபைன் பண்ணி ஃபுல்லராக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ நல்லா ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் போய்க்கலாம். ஓகே, இது ஒரு மேட் லிப்ஸ்டிக், அதனால் ஸோ பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து நல்ல ஒரு கிளாம் லுக்காக அவங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரெட் லிப் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. தென் அவ்வளோதான், மேக்கப் லுக் வந்து முடிஞ்சிருச்சு. தென் ஒன் மோர் ஸ்டெப் வந்து இருக்குது. கொஞ்சமாக என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண ஹைலைட்டர் எடுத்து
அந்த லிப்போட கியூபிட் பவை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்னும் பியூட்டிஃபுல்லாக காட்டும். ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. தென் இப்போ எல்லாத்தையும் லாக் பண்ண லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக செட்டிங் ஸ்ப்ரே வச்சு திரும்ப ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஏர் ட்ரை பண்ண விடுங்க. இது இன்னுமே மேக்கப் லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் அவங்களுக்கு வந்து ஆகி கொடுக்கும். ஸ்டேயிங் பவரை விட யூஸ்வல் ஸ்டேயிங் பவரோட லாங் லாஸ்டிங் அவங்களுக்கு வந்து வச்சுருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த லுக் வந்து. ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் மாதிரி வேர் பண்ணலாம், நல்ல ஒரு ஹாலிடே கிளாம் லுக் மாதிரி வேர் பண்ணிக்கலாம். லிப் ஆப்ஷன் வந்து உங்கள் விருப்பம். ஸோ உங்களுக்கு என்ன லிப் தேவையோ அந்த லிப் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கணும். நான் இன்றைக்கி ரெட் லிப் வந்து போய்க்கிட்டேன். ஓகே, ஸோ எந்த லிப் உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிறங்க. ஸோ இதுதான் வந்து ஐ லுக் காய்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் மினிமல் லிப் லுக். அப்புறம் நல்ல ஒரு பேஸ் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ஏர்ஸ் நெக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஈவன் அண்ட் ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராவல் மேக்கப்லாம் போகிறீங்க தாராளமாக அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். ஸோ தப்பே கிடையாது. லிப் கலர் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதும் போய்க்கலாம். இது நான் ஒரு கிளாம் லுக், ஹாலிடே கிளாமுங்கனால ரெட் கலர் நான் வந்து ரெட் கலர் போய்ட்டேன். ஈவன் நீங்கள் வந்து ரெட் ஒன் தெரியும் உங்களுக்கு, மோஸ்ட்லி பிளாக், ஒயிட் எல்லா ட்ரெஸ்ஸோடையும் உங்களுக்கு வந்து பொருந்தும். நீங்கள் ரெட் ட்ரெஸ்ஸோடு போய்க்கலாம், கான்ட்ராஸ்ட் கலரோட போய்க்கலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லுக் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். டேக் கேர், ஸ்டே சேஃப். ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லாங் லாஸ்டிங் மேக்கப், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளாலஸ் மேக்கப் உங்களுக்கு வந்துட்டு வரும். ப்ராடக்ட் மட்டும் நல்ல பிராண்டான மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ ப்ராடக்ட் நைக்கா, பர்பிள், அமேசானில் இருக்கும், செக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா பிராண்டாக யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ அந்த லுக் எப்படி இருக்குங்க கமெண்ட்டில் தெரியப்படுங்க. நீங்களும் இதை ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். லிப் ஆப்ஷன் மட்டும் உங்கள் விருப்பம் நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் நல்லா போல்டு கிளாம், இந்த ஹாலிடே கிளாம் மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வேணும். இந்த விண்டருக்கு ஏற்ற மாதிரி வேணால் நீங்கள் இந்த மாதிரி டீப் ஷேட் வந்து போய்க்கலாம். சப்பிலாம் வேண்டாம், நீங்கள் ஐ மேக்கப் பேஸ் இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ப்ளஷ் கலர், லிப் கலர் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஒன்ஸ் அகெயின் டேக் கேர், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரில, பட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.